என்ன படிச்சிருக்கீங்க? எந்த கல்லூரி? எவ்வளவு நாளா இருந்துச்சு? வேலை கிடைக்கல. என்ன தொழில் பண்ணிருக்கீங்க? அப்பா என்ன தொழில் பண்றாரு? பழம் விவசாயி தான். விவசாயி. எவ்வளவு இருக்குது? எவ்வளவு வருஷம் எவ்வளவு வருமானம் வருது? கஷ்டப்பட்டுதான் படிச்சு அப்பா அம்மா ஏதோ தவிர வேலையை கொடுக்கல. வேலை முடியல. படிப்பதற்கு சுற்றி வேலை கிடைக்கும். அதிமுக ஆட்சி வந்தது நிச்சயமா வேலை கிடைக்கும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது 2012 தொழில் முதலீடு மாநாடு நடத்தாங்க. 1,42,000 கோடி தொழில ஒரு 98 புரிதல் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியிலே அதிமுக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,05,000 கோடி 304 புரிதல் அது நடந்துருக்கு. இந்த ஆட்சி நடந்தது ஆட்சியில் சொல்லலாம். நான் சொல்லிடுறேன், 104 ஒப்பந்தம் நம்ம போட்டதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வந்துருக்கு. அதை சரியா செய்ய மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சது ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்த பிறகு மின்கட்டண உயர்வாங்க மற்ற பகுதிக்கு தொழிற்சாலை போகும். அப்போ படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை. அதனாலதான் பிரச்சனை. சொல்லுங்க. போதுமான அளவுக்கு கரண்ட் வசதியே இல்லை. அங்க பாருங்க, மேல பாருங்க, லைட்டு பத்தல, கரண்ட் அடிக்கடி. ஐயா கொஞ்சம் மேல பாருங்க ஐயா, அப்படியே பாருங்க ஐயா, எங்க பாருங்க. அதிமுக ஆட்சியில தடையில்லா மின்சாரத்துக்கு அம்மா 2011 முதலமைச்சர் ஆன உடனே என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுல தடையில்லா மின்சாரம், மின்வெட்டில்லா மின்சாரம் தரும். அதுக்கு முந்தி திமுக ஆட்சி இருக்கும்போது கடுமையான மின்வெட்டு 3 ஆண்டு காலம் போராடி மின்வெட்டில்லாத ஒரு மாநிலமா நாங்களும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்க சொல்லணும்ல, ஒரு முதலமைச்சர்னா ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இந்த ஆட்சியுடைய கொடுமைகளை சரியான நிர்வாகம் சரியான நிர்வாகங்களால பெண் உற்பத்தி குறையுது. காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். எந்த ஒரு படிச்சு வேலையா லேப்டாப் இல்லையா, வசதி இல்லையா, எதுவுமே கிடையாது. வீட்டுல ரொம்ப வறுமையா கொடுக்கல. நீங்க கொடுத்த லேப்டாப் கூட ஒழுங்கா கொடுக்கல ஐயா, நீங்க கொடுத்த லேப்டாப் கூட ஒழுங்கா கொடுக்கல. ரொம்ப வசதி இல்லை. 52 குறைந்த கட்டணத்துல பட்டப்படிப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, மாணவ சமுதாயங்கள் கொரோனா காலத்துல பாய்ச்சாங்க. ஆல் பாஸ் போட்டோமா இல்லையா? கண்டிப்பா போடுங்க ஐயா, கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டுக்காக நான் உங்களை இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நிலைமை தெரிஞ்சுக்கணும். சொன்னீங்க, பாராட்டுக்குரியது. நிச்சயமா இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வேலை வாய்ப்பு முதலில் உருவாக்கும்.